இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 22வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இடையில சென்னை சேப்பாக்கில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். சென்னை சேப்பாக் பிட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் ட்ரை பிட்சாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ் பாலை நல்லா கிரிப் பண்ணி போட முடியும். பொதுவாக சென்னை பிட்ச் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். சிஎஸ்கேலையும் 2-3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. பட் இந்த சீசனில் சிஎஸ்கேல பெருசாக ஸ்பின்னர்ஸ் இல்லை. பிச்சிலையும் லாஸ்ட் 2 மேட்சஸாக ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே 18 ஓவர்ஸை பேசஸ் வச்சே பவுல் பண்ணாங்க. 2 ஓவர் தான் ஜடேஜா பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ பேசஸ், அதுவும் ஸ்லோவர் பால்ஸ் போடுற பேசஸ் தென் கட்டர்ஸ் அதிகமாக போடுற பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே இது வரைக்கும் 132 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 70 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 60 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 159 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை சிஎஸ்கேவும், லோவஸ்ட் ஸ்கோர் 70 ரன்ஸை ஆர்சிபியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 50 டைம்ஸும், 150 to 189 62 டைம்ஸும், above 190 20 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 மேட்ச் வின் பண்ணி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க டேபிளில். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 272 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகென்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். நரேன் அண்ட் ரகுவன்ஷி 50 அடித்தாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. ரமன்தீப்புக்கு பதிலாக நிதிஷ் ராணாவுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். ராணா இன்ஜரியிலிருந்து ரெக்கவரி ஆனா 11ல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் சப்பில் ரகுவன்ஷி தென் வைபவ் அரோரா கடையில் ஸ்வாப் இருக்கும். சம்டைம் சுயேஷ் சர்மா உள்ள வரவும் சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே லாஸ்ட் 2 மேட்ச்லையும் லாஸ் ஆயிருக்காங்க அகேன்ஸ்ட் டெல்லி அண்ட் ஹைதராபாத். லாஸ்ட் மேட்ச்ல செகண்ட் ஹாஃப் பேட்டிங்கும் தென் பவுலிங்லையும் சொதப்புனாங்க. முஸ்தாபிசூர் அண்ட் பதிரனா இல்லாதது பெரிய பிரச்சனையா இருந்தது. முஸ்தாபிசூர் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லைன்னு தான் தோணுது. பத்திரனா இந்த மேட்சுக்கு உள்ள வர சான்ஸ் இருக்கு. பத்திரனா உள்ள வந்தா மோயின் அலியை தான் டிராப் பண்ணுவாங்க. தென் ஷர்துல் தாக்கூர் 11ல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இம்பாக்ட் சப்ல சிவம் துபே தென் பத்திரனா கடையில் ஸ்வாப் இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி ரொம்ப டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் தான் பேட்டிங் ஆடுறாரு. பட் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். பேட்டிங்ல சான்ஸ் கிடைச்சா 15 to 20 ரன்ஸ் அடிக்க முடியும். கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கைக்வாட் எகென்ஸ்ட் GT 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. கைக்வாட் எகென்ஸ்ட் KKR 260 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 37 ஆவரேஜில். இந்த வென்யூவில் 37 ஆவரேஜில் 329 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் கைக்வாட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் ரொம்ப தடுமாறக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லையும் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் கிட்ட தான் அவுட் ஆயிருக்காரு. தென் அவுட் ஸ்விங் பாலுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மிச்சல் ஸ்டார்க்கை தாக்கு பிடிச்சி ஆடுறது சந்தேகம்தான். ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தாரு. அடுத்த 2 மேட்சும் கிரேட்டா இல்லை. ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் சென்னையில் நடந்தது. இந்த பிச்சில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. குயிக்கா ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ரச்சின் ரவீந்திராவுக்கும் அவுட் ஸ்விங்கில் பிரச்சனை இருக்கு. அகேன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் 2 பேட்டர்ஸும் தடுமாற சான்ஸ் இருக்கு. ரவீந்திரா லாஸ்ட் மேட்ச்ல 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ரஹானே ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. நல்ல ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறாரு. பட் பிரச்சனை டாட் பால்ஸ் அதிகமாக ஆடுறாரு. அகேன்ஸ்ட் KKR 22 இன்னிங்ஸில் 565 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 30 ஆவரேஜில். பட் இந்த வென்யூவில் 16 ஆவரேஜில் 212 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 13 இன்னிங்ஸில் 31 தான் ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கு. ரஹானே ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் சுனில் நரேன் 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. KKRல வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர், அதையும் கன்சிடர் பண்ணணும். சிவம் துபே நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல சூப்பராக ஆடி இருந்தாரு. ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் KKR 5 இன்னிங்ஸ்ல 35 ஆவரேஜில் 141 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 36 ஆவரேஜில் 250 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆட முடியும். பட் சிவம் துபே ஷார்ட் பால் தென் யார்க்கரில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸ்டார்க் அண்ட் ரசல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவாங்க. டேரல் மிச்சல் 5th இல்லை 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும்.
பட் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 2 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. 25-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாரு. பேட்டிங்கில் 25-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பட் கொஞ்சம் மெதுவாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆனால் ஃபேண்டசிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பவுலிங்கில் ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கிறாரு. அகேன்ஸ்ட் KKR 38 ஆவரேஜில் 457 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் 27 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் KKR. ஜடேஜா சுனில் நரேனை IPL 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஆண்ட்ரே ரசல்ல ODI அண்ட் T20ஸில் 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மொயின் அலி பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. சம்டைம் ப்ரமோஷன் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. தென் பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஆஃப் பிரேக் பவுலர். KKRல 1-2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அகேன்ஸ்ட் KKR பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 10 ரன்னா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அகேன்ஸ்ட் KKR 2 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ரசலுக்கு எகென்ஸ்டா 3 பால்ஸ் பவுல் பண்ணி ஒரு தடவை அவுட் பண்ணியிருக்காரு. KKRல ரிங்கு சிங் மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் டெத் ஓவர்ஸில் பேட் பண்ணுவாங்க. ஸோ 10 ரன்னா ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பட் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தீபக் சாகர் பவர் பிளேல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. அகேன்ஸ்ட் KKR 9 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 16 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாகர் சால்ட்டுக்கு எகென்ஸ்டா லாஸ்ட் சீசனில் 9 பால்ஸ் பவுல் பண்ணி 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. சுனில் நரேனுக்கு எகென்ஸ்டாவும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு பவர் பிளேல 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. தீக்ஷனா விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் எக்கனாமியாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. நரேன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறதால இந்த மேட்சுக்கு பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. தேஷ்பாண்டே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. முஸ்தாபிசூர் இல்லாததால டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசன்ட் மேட்ச்ல எக்கனாமியா பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. அகேன்ஸ்ட் KKR 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். முகேஷ் சௌத்ரிக்கு சான்ஸ் கிடைக்கிறது டவுட்டு தான். ஷர்துல் தாக்கூர் லாஸ்ட் சீசனில் KKRக்காக ஆடின பிளேயர். KKRக்கு எகென்ஸ்டா 10 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. IPLல ஆண்ட்ரோ ரசலை 3 தடவையும் வெங்கடேஷ் ஐயரை 2 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு. 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பில்சால்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. CSKக்கு எகென்ஸ்டா கிரேட்டாக இல்லை. தீபக் சாகர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் MS தோனி லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறதால சால்ட்டை தான் விக்கெட் கீப்பராக ட்ரை பண்ணணும். ரிங்கு சிங் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தாரு. லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் கிடைச்சாலே 30-35 ரன்ஸ் அடிக்க முடியும். லாஸ்ட் சீசனில் இந்த வென்யூவில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ரிங்கு பேசஸை நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டா கிரேட்டாக இல்லை. பட் ஆஃப்டர் 15 ஓவர்ஸ் பேசஸ் தான் அதிகமாக பவுல் பண்ணுவாங்க. ஸோ 30-35 ரன்ஸ் அடிக்க முடியும். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடி இருந்தாரு. அகேன்ஸ்ட் CSK 12 இன்னிங்ஸில் 256 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 26 ஆவரேஜில். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 51 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஷார்ட் பாலில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. பட் ஸ்ரேயஸ் ஐயரை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற அளவுக்கு ஷார்ட் பால் போட்டுற பவுலர்ஸ் CSKல இல்லை. தென் இந்த மாதிரி பிட்ச்லையும் ஸ்ரேயஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் ஏர்லியாக 1-2 விக்கெட் லாஸ் ஆனால் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். வெங்கடேஷ் ஐயர் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப டவுனில் ஆடி இருந்தார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் CSK 23 ஆவரேஜில் 113 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் ஷர்துல் தாக்கூர் கிட்ட 2 தடவையும் தீபக் சாகர் கிட்ட 1 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ரகுவன்ஷி லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடிச்சிருந்தாரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பட் இந்த மேட்சுக்கு எந்த பேட்டிங் ஆர்டரில் ஆட போகிறாரு கன்ஃபியூஷன் இருக்குது. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரே ரசல் பேட்டிங்கில் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். தென் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு.
பவுலிங்கில் 2-3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங்கில் 44 ஆவரேஜில் 311 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்லையும் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2021 சீசனில் இந்த வென்யூவில் அகேன்ஸ்ட் மும்பை 5 எல்லாம் எடுத்திருந்தாரு பவுலிங்கில். இந்த வென்யூவில் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ரசலில் ஷர்துல் தாக்கூர் ஐபிஎல்ல 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் ஜடேஜா ஓடிஐ அண்ட் T20ஸ்ல 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். சுனில் நரேன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவுலிங்கில் 1 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை. 12 இன்னிங்ஸில் 96 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பவுலிங்கில் 19 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் 10 to 15 ரன்ஸ், தென் பவுலிங்கில் 1 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். அஜிங்கியா ரஹானே நரேன் கிட்ட 4 தடவை அவுட் ஆயிருக்காரு. தென் மோயின் அலி அண்ட் ஜடேஜா 2 தடவை அவுட் ஆயிருக்காங்க. ரமன்தீப் சிங் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டீசெண்டாக ஆடி இருந்தாரு. லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. சடனாக 10 to 15 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். மிச்சல் ஸ்டார்க் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சிஎஸ்கே ஓப்பனர்ஸை டிஸ்டர்ப் பண்ண சான்ஸ் இருக்கு. சென்னை பீச்சில் லெஃப்ட் ஹேம் பேசஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூவில் ஒரு ஐபிஎல் மேட்ச்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கு ரொம்ப குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. வருண் சக்கரவர்த்தி எகென்ஸ்ட் சிஎஸ்கே 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த வென்யூவில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணல. சின்னதாக ஷோல்டர் இன்ஜரி இருந்ததா சொல்லப்பட்டது. இந்த மேட்சுக்கு ஆடுவாருன்னு தோணுது. பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. வைபவ் ஆரோரோ லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அகேன்ஸ்ட் சிஎஸ்கே 2 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பவர் பிளேல 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல பில் சால்ட், பேட்டர்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, தென் ரச்சின் ரவீந்திரா. கைக்வாடை ட்ராப் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். பட் ஸ்டார்க் இருக்கிறதால ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசல், ஜடேஜா, தென் டேரில் மிச்சலை ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சுக்கு. பவுலர்ஸில் மிச்சல் ஸ்டார்க், தீபக் சாகர், தென் வருண் சக்கரவர்த்தி. இதில் 10 ரனா இருந்தால் 10 ரனாவை மஸ்டாக ட்ரை பண்ணணும். கிராண்ட் லீக்ல வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், மோயின் அலி, தேஷ்பாண்டே, தென் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் ஆரோரோ, தென் ஷர்துல் தாக்கூர் இருந்தால் ஷர்துல் தாக்கூரையும் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரசல், நரேன், தென் ஜடேஜா எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஸ்ரேயஸ் ஐயர், ரச்சின் ரவீந்திரா, தென் டேரில் மிச்சல் எல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.